உங்கள் வீட்டில் பைக் இருந்தால், கார் வச்சிருந்தீங்கன்னா, உங்ககிட்ட டிரைவிங் லைசென்ஸ் இருந்தா, இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வணக்கம். ஐ அம் அட்வொகேட் திருவேங்கடம். வெல்கம் டு மை சேனல் டைவர்ஸ் லா டெஸ்க். வாகனம் ஓட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க. புதிய பாரதிய நியாய சங்கீதா சட்டம் இந்திய அரசால் கொண்டு வரப்பட்டு, அதில் பார்த்தீங்கன்னா, இருசக்கரம் வாகனம் 4 சக்கரம் வாகனம் ஓட்டி விபத்து ஏற்படுத்தி உயிரிழப்பு ஏற்படுத்தினாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்படுத்தாமல் வெறும் காயங்களை ஏற்படுத்தினாலோ தண்டனைகளை அதிகரித்து விட்டார்கள். பழைய சட்டத்தில் ஐபிசி இந்தியன் பீனல் கோட் ஐபிசியில் 304A சொல்லுவோம். அதில் விபத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்தி இருந்தால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் கொடுக்கலாம் என்று இருந்தது. தற்போது புதிய பிஎன்எஸ் சட்டத்தின்படி 5 வருடங்கள் 10 வருடங்கள் 2 கேட்டகரியாக பிரிச்சிடுறாங்க. நீங்கள் ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டி சென்றோ அல்லது 4 சக்கரம் வாகனம் ஓட்டி சென்றோ விபத்தை ஏற்படுத்தி உயிரிழப்பை ஏற்படுத்திவிட்டு அந்த இடத்திலிருந்து அவர்களுக்கான உதவிகளை செய்தால் உயிரிழப்பு ஏற்பட்டு விட்டது, இல்லை காயம் ஏற்பட்டு விட்டது, இல்லை எடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கோ தேவையான உதவிகளை செய்திருந்தால் 5 வருடம் வரை உங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம் என்றும், நீங்கள் வாகனத்தை ஓட்டிட்டு போய் இடிச்சு விபத்தை ஏற்படுத்திட்டு சொல்லாம அந்த இடத்துல நிற்காம ஓடிவிட்டீர்கள் என்றால் 10 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் என்று புதிய சட்டம் கடுமையாக போடப்பட்டுள்ளதுங்க. அதனால பொறுமையா நிதானமாக வண்டி ஓட்டுவது நல்லதுங்க. முதல் பிரிவு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத பெரும்பாலும் போடுறாங்க. ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு 10 வருஷத்துக்கு போடுறதில்ல. ஆனால் 10 வருஷத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னா அது உங்களுக்கு நான் பெயிலபிளுங்க, ஜாமீன் கிடைக்காதுங்க. 5 ஆண்டுகளுக்குள் வர மாதிரி எஃப்ஐஆர் பதிவிடப்பட்டிருந்தால் உங்களுக்கு காவல் நிலையத்திலேயே ஜாமீன் கிடைக்கலாம், அல்லது நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அங்கே ஜாமீன் கொடுத்து விடுவார்கள், சிறைக்கு அனுப்ப மாட்டார்கள். நீங்கள் ஜாமீனில் வெளியே வந்ததற்கு பின்பு நீதிமன்றத்திலிருந்தோ அல்லது காவல் நிலையத்திலிருந்தோ உங்களுக்கு சம்மன் வருங்க, நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி. அதாவது இறந்து போயிருந்தால் அதற்காக இந்த வழக்கு தாக்கல் சில 5 ஆண்டுகள் வரைங்க கடுமையான சட்டமாக மாற்றியிருக்கார்கள். அது இன்று பல பேருக்கு தெரியாமல் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்காங்க. நீதிமன்றத்திலிருந்தோ அல்லது காவல் நிலையத்திலிருந்தோ உங்களை நீதிமன்றத்தில் ஆஜராக வர சொன்னால் நீங்கள் ஆஜராகுங்கள். ஒரு நல்ல வழக்கறிஞரை தேர்வு செய்யுங்கள். கிரிமினல் வழக்குக்கு சம்மன் கொடுக்க வர காவல்துறையோ அல்லது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினரோ கைகாட்டும் வழக்கறிஞரை உடனடியாக தேர்வு செய்து விடாதீர்கள். பெரும்பாலும் அவர்கள் நீதிமன்றத்திற்கு அருகில் நின்று கொண்டு சுற்றி கொண்டிருப்பவர்களாக இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் நல்ல வழக்கறிஞர்களும் செல்ல அறிவுறுத்துகிறார்கள். நீங்கள் அவர்கள் அறிவுறுத்தும் வழக்கறிஞர் நல்ல வழக்கறிஞரால் நீண்ட அனுபவம் உள்ளவரா என்று தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் பகுதியில் உங்களுக்கு தெரிந்த வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளுங்கள். என கடுமையான சட்டங்க. முறையா நடத்த தெரிந்த வழக்கறிஞரை நீங்கள் இனி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனோ தானோ என்று நீங்கள் வழக்கை நடத்தினால் கடுமையாக பாதிக்கப்பட வாய்ப்புண்டு. அதே சமயத்தில் விபத்து ஏற்பட்டவுடன் நீங்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உடனடியாக நீங்களே காவல் நிலையத்துக்கு சொல்லலாம். இல்லை என்றால் உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் நீங்கள் மருத்துவமனைக்கு சென்று விடலாம். பெயிலபிள் அஃபென்ஸ் தாங்க. 5 ஆண்டுகள் வரை குற்றம் புரியக்கூடியதாக, 5 ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது பெயிலபிள் அஃபென்ஸ். பதட்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் தாராளமாக பொறுமையாக செயல்படலாம். வழக்கை சிறப்பாக நடத்த நல்ல வழக்கறிஞரை வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பாக. ஏனென்றால் சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.